திருமணத்துக்கு பிறகு காதல் குறையும் என்று பல பேர் நினைப்பாங்க. ஆனா சில உறவுகள் திருமணத்துக்கு பிறகுதான் உண்மையா மலருது. ஆரவ் அமைதியானவன், அதிகமாக பேசாதவன். மித்ரா மென்மையான மனசு, சின்ன விஷயத்துக்கே மனமுருகிறவள். 2 பேருக்கும் திருமணமாகியிருந்தது, குடும்பத்தோட முடிவுடன். காதல் இல்லாத ஒரு ஆரம்பம். ஆனா ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரே உலகமா அவர்களுக்கு தெரியல. காலையில சீக்கிரம் ஆபீஸ் செல்லும் ஆரவ் இரவு தாமதமாக வீட்டுக்கு வருவான். வந்ததும் மொபைல், லேப்டாப் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிடுவான். மித்ரா அவன் விரும்புற சாப்பாட்ட அன்போட சமைச்சு வச்சுட்டு காத்துக்கிட்டு இருப்பா. ஆனா ஆரவ் அதை எதையுமே கவனிக்க மாட்டான். ஒரு நாள் மித்ராவுக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்தது. ஆரவ் வழக்கம் போல வேலைக்கு கிளம்பி வாசல் வரை போனான். அப்போ மித்ரா மெதுவாக கேட்டாள், இன்னைக்கு லீவ் எடுக்க முடியாதா? ஆரவ் பதில் சொல்லல. ஆனா நின்று திரும்பி வந்தான். அவளோட நெற்றியில் கையை வைத்து பார்த்தான். காய்ச்சல் இருக்கு என்று உணர்ந்தவன், நான் சீக்கிரம் வந்துடுறேன் என்று கூறினான். அந்த ஒரு நிமிஷம் மித்ராவுக்கு புரிஞ்சது, அவன் பேசாத காதல். நாட்கள் போக போக ஆரவ் மாற ஆரம்பிச்சான். ஆபீஸ்ல நடந்த எல்லாத்தையும் சொல்வான். அவை சமைத்த சாப்பாட்ட மனமாற பாராட்டுவான். ஒரு நாள் இரவு மழை, கரண்ட் இல்லை, மெழுகுவர்த்தி வெளிச்சம் மட்டுமே இருந்தது. ஜன்னல் பக்கம் மித்ரா நின்னுகிட்டு இருந்தா. ஆரவ் பின்னால இருந்து அவளை அணைத்து கொண்டான். மெதுவா சொன்னான், நான் சொல்ல மாட்டேன், ஆனா என்னோட உலகமே நீதான் என்று. மித்ராவின் கண்களில் சந்தோஷ கண்ணீர் வடிந்தது. அவள் சொன்னாள், நீ தினமும் ஐ லவ் யூ சொல்ல வேண்டாம், இந்த ஒரு அணைப்பு போதும் என்று கூறினான். அந்த நாளிலிருந்து சண்டை வந்தாலும் காதல் குறையல. ஏனென்றால் கணவன் மனைவி காதல் சொல்லப்படும் வார்த்தைகளில் இல்ல, சொல்லப்படாத கவனத்தில்தான் உள்ளது.